ஆல் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம இன்னொரு சூப்பரான கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்திலேயே மிக பழமையான சிவன் கோயில் உத்தரகோச மங்கை மங்களநாதர் சுவாமி திருக்கோவிலோட வரலாறு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்தரகோச மங்கையில் அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி கோயில் உலகின் பழமையான சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலேயே ஃபஸ்ட்டு நடராஜர் தோன்றிய ஊர். உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வந்து வழிபாடு செஞ்ச கோயில் அப்படின்னு பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கோயில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவில் தான் உலகின் முதல் சிவன் கோயில். கிட்டத்தட்ட 5000 முதல் 8000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இலந்தை மரம் கிட்டத்தட்ட 3300 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் பூத்து குலுங்குது. இங்கு தான் ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதுக்கு சாட்சியாக கல்வெட்டுகளும் இருக்குது. நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோயில், 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சகஸ்வரலிங்கம் உருவாக்கிய ஆலயம் இது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாக்கியம் உருவான இடம். மரகத நடராஜர் சிலை உள்ள ஆலயம். இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தை கொண்டு சாந்தமாக இருக்கும் ஆலயம் அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோச மங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோயில். இந்த கோவில் பற்றிய சிறப்பு. உத்தரகோச மங்கையில் உள்ள சுயம்பு லிங்கம் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கும் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த தலத்துக்கு உமா மகேஸ்வரர் சன்னதி முன்பு நின்று வழிபாடு செய்தால் தம்பதியர் ஒற்றுமை பலப்படும். திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தலத்தில் தான் நடக்குது. உத்தரகோசமங்க கோவிலில் முக்கிய திருப்பணிகளே பாண்டிய மன்னர்களே செஞ்சுருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்திருந்த போது கொஞ்ச காலத்துக்கு உத்தரகோச மங்கை வந்து அவர்களுடைய தலைநகராக இருந்ததாக கூட சொல்கிறாங்க. ஆதி காலத்தில் இந்த தலம் தக்ஷண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இளந்திகப்பள்ளி, பத்ரிகாசேத்திரம், பிரம்மபுரம், வியாகபுரம், மங்களபுரி, பதரிசயன சத்திரம், ஆதி சிதம்பரம் அப்படின்னு எல்லாம் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறது. மங்களநாதர் மங்களநாயகி இருவரையும் வழிபடும் முன்பு அங்கு உள்ள பானலிங்கத்தை தரிசனம் செஞ்சால் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த தலத்தில் வழிபாடுகள் செய்பவர்களுக்கு இமையிலும் அனைத்து நன்மைகள் கிடைக்கும், மறுமையில் முக்தி கிடைக்கும். மங்களநாதர் தலத்தில் திருமணம் செஞ்சால் நிறைய மங்களம் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். எனவே முகூர்த்த நாட்களில் இங்கே நிறைய திருமணங்கள் நடக்கும். ராமாயண காலத்துக்கு முந்தையது. மூலவருக்கு மங்களநாதர் அப்படிங்கிற பேரும் தவிர மங்களேஸ்வரர், காட்சி கொடுத்த நாயகர், பிரளயேஸ்வரர் அப்படிங்கிற பேரும் உண்டு. இரவிக்கு மங்களேஸ்வரி அப்படிங்கிற பேரும், மங்களாம்பிகை, சுந்தரநாயகி ஆகிய பெயர்களும் இருக்குது. இந்த தலத்தில் உள்ள கல்வெட்டில் ராவணனுடைய மனைவி மண்டோதரி பெயரை இடம்பெற்றிருக்கு. எனவே இந்த தலம் ராமாயண காலத்துக்கு முன்பே தோன்றியதற்கு ஆதாரமாக இருக்குது. இந்த தலத்தில் வேதவியசர், கஹபயண்டர், மிருகண்டு முனிவர், வானசுரன், மயன், மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபாட்டு ஈசனுடைய அருளை பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர். இவருடைய வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டமும், இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாகவும் இருக்குது. கோயில் வாசலில் விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறி இருப்பாங்க. முருகனுக்கு யானை வாகனமாக இருக்கும். இந்த தலத்தை முருகனுக்கு இந்திரன் தன்னுடைய ஐராவதத்தை இத்தலத்தில் வந்து பரிசளித்தான் அப்படின்னு சொல்கிறதுனால அப்படின்னு சொல்கிறதா இது வந்து ஆதி சிதம்பர மகாத்மியம் அப்படிங்கிற நூல் கூறுது. ராமேஸ்வரத்துலேருந்து 84 கிலோமீட்டர் தொலைவில், ராமநாதபுரத்துலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படுற இளவந்திகை பள்ளி அப்படிங்கிறது உத்தரகோச மங்கையை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கூறிய கல்வெட்டில் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் அப்படிங்கிற பெயரும் செதுக்கப்பட்டிருக்குங்க. மாணிக்க வாசகருக்கு உருவ காட்சி தந்த சிறப்புடைய தலம். இலந்தை மரத்தடியில் எழுந்தருளுள்ள மங்கை பெருமான் அப்படின்னு இந்த பெருமான் வந்து போற்றப்படுறாரு. இந்த தலத்தில் சுவாமியை அம்பாள் பூஜிப்பதான் ஐதீகம். சொக்கலிங்க பெருமான் வரதவர் மகளாக சபித்து பின் சாப விமோசனம் செஞ்சு அம்பாளை மணந்து கொண்டு இந்த தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செஞ்சு பின்னாடி அம்பிகையோட மதுரையில் சேர்ந்ததா மதுரை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
ஆதிசைவர்கள் வசமிருந்த இந்த தலம் பின்னரே ராமநாதபுரம் அரசரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது முதல் இன்னைக்கு வரைக்கும் ராமநாத சமஸ்தானம் ஆளுகைக்கு உட்பட்டதாக தான் இந்த தலம் இருக்குது. உட்பிரகாரம் நுழையும் போது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும். யாடிகளில் 2 யாழிகள் வாயில் கல்லாலான பந்தை கொண்டு இருக்கும். நாம் கையை நுழைச்சா கூட பந்தை நகர்த்தவே முடியாது. இந்த தலத்து கோயில் குளத்தில் வாழும் மீன்கள் நல்ல நீரில் வாழும் மீன்கள் இல்லை, கடல் நீரில் வாழற மீன்கள். பிரதோஷத்தை அன்னைக்கு இங்கு தாழம்பு வச்சு வழிபடுறாங்க. இந்த கோயிலில் சிவனுக்கு அம்பாளுக்கும் தாழம்பு மாலை கட்டி போட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதா ஐதீகம். இதனாலே இங்கே திருமணம் கைகூடும். இங்கு ஆதி காலத்து வாராகி கோயில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் ராகு காலத்தில் பூஜை தொடர்ந்து செஞ்சால் தீராத பிரச்சனைகள், திருமண தடை ஆகியவையெல்லாம் விலகுன்னு சொல்கிறாங்க. ராமேஸ்வரம் வருபவர்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த கோயில் ராமேஸ்வரம் ஒரு கர்ப்பகிரகமாக நம்ம நினச்சோன்னா, இந்த கோயில் ஒரு கோயிலில் எப்படி விநாயகர் ஒரு இடம், முருகனுக்குன்னு ஒரு இடம், பைரவருக்குன்னு ஒரு இடம், அம்பிகைக்குன்னு ஒரு இடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடராஜருக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு நம்ம வச்சோன்னா, ராமேஸ்வரத்தை மூலவராக நம்ம கருதணும்னா உத்தரகோச மங்கை பார்த்திங்கன்னா நடராஜருக்கான தலமாக, அது நடராஜருக்கான இடமாக கருதப்படுது. அதனால் ராமேஸ்வரம் வரவங்க கட்டாயம் இந்த கோயிலை மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. டெல்லியை தலைநகராக கொண்டு 1300 வருஷம் ஆட்சி செஞ்ச 1300வது வருஷம் ஆட்சி செஞ்சு வந்த அலாவுதீன் கில்ஜி உத்தரகோச மங்கையில் மரகதக்கல் நடராஜர் சிலை இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொள்ளடிக்க முயல்றாரு. மங்களநாதர் அருளால் அவரால் முயற்சி வெற்றி அடையலை. ககவேண்ட முனிவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இந்த தலத்தில் தான் நீங்கியது. சிவனடியார்கள் 60,000 பேர் இந்த தலத்தில் ஞானோபதேசம் பெற்றனர். இந்த தலத்தில் உள்ள மங்களநாதர் சந்நிதி, மங்களேஸ்வரர் சந்நிதி, மரகதக்கல் நடராஜர் சந்நிதி, சகஸ்வரலிங்க சன்னதி 4மே தனித்தனி கருவறையில் இருக்கும். அர்த்த மண்டபம், மகா மண்டபம் கொடிமரத்துடன் கூடிய இருப்பது சிறப்பாக இருக்கும். நடராஜர் பச்சை மரகத கல்லில் இருப்பதனால இந்த தலத்தை சிலர் ரத்தன சபைன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் உலகின் பழமையான கோயில் என்பதனால இது எந்த சபைக்கும் உட்படாது. காரைக்கால் அம்மையாரும் இந்த தலத்துக்கு ஈசனை வழிபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை, சதுர்த்தி நாட்களில் இந்த தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. சித்திரை மாதம் திருக்கல்யாணம், வைகாசி மாதம் வசந்த உற்சவம், ஆனி மாதம் 10 நாள் சிவ உற்சவம், ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், மார்கழி மாதம் திருவாதிரை விழா, மாசி மாதம் சிவராத்திரி ஆகியவை இந்த தலத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள். தினமும் இந்த தலத்தில் காலை 5:30 மணிக்கு உஷாத் காலம், 8 மணிக்கு காலசாந்தி, 10 மணிக்கு உச்சி காலம், மாலை 5 மணிக்கு சாயரட்சை, இரவு 7 மணிக்கு 2ஆம் காலம், இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடத்தப்படுது. மங்களநாதருக்கு தினமும் காலை 6 மணிக்கு, மதியம் 12:30 மணிக்கு, மாலை 5:30 மணிக்கு அபிஷேகம் நடத்தப்படுது. இந்த தலத்தில் 1 மணி வரையும், அதிகாலை 5லேருந்து 1 மணி வரையும், பின்னாடி 4 மணிலேருந்து 8 மணி வரையும் சாமி தரிசனம் பண்ணலாம். மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனம் வெந்நீரில் கரைச்சி குடித்தா தீராத நோய்களும் தீர்ந்து விடணும்னு சொல்கிறது. இந்த தலத்தில் மொத்தம் 11 விநாயகர் இருக்கிறாங்க. இந்த தலத்தில் ராஜகோபுரத்தில் சரபேஸ்வரர் சிலை இருக்குது. உலகிலேயே பழமையான கோயில் அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த இந்த உத்தரகோச மங்கை தலத்துக்கு உண்டு. இந்த ஆலயம் சிதம்பரம் கோவிலுக்கு முன்னாடியே தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. நடராஜர் இங்கே அறையில் ஆடிய பின்னர் தான், இங்கே இருக்கிற அறையில் ஆடிய பின்னர் தான் சிதம்பரத்துக்கு அம்பலத்தில் ஆடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் தொன்மையான இளந்த மரம். இது அம்பிகைக்கு பிரணவ பொருள் உபதேசித்த இடம். இங்குள்ள மங்களநாதர் லிங்க வடிவில் இருக்கார். தலவிருட்சமான இளந்த மரம் மிக மிக தொன்மையானது. இன்றைக்கு வரையும் உயிரோடு இருக்குது. பல அருள் தலைமுறைகளையும் முனிவர்களையும் தரிசித்த தலவிருட்சம். இந்த இளந்த மரம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. வேதவியசர், பாரசரம், புஜண்டர், மிருகண்ட முனிவர் பூஜித்த தலம். உலகிலேயே 1087 சிவாலயங்கள் இருக்கும். அருட்சக்திகளை தன்னகத்தே கொண்டு இருக்கிற சகஸ்வரலிங்கம் இங்கே இருக்குது. பரதநாட்டிய கலை அறிமுகமான இடம்னு இதை சொல்கிறாங்க. ராமருக்கு ஈசன் சிவலிங்கம் வழங்கிய சேது சமுத்திரத்தில் பாலம் போட உத்தரவு வழங்கிய இடம்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் மாணிக்க வாசகர் பாடிய பொன்னூஞ்சல் பாடலை குழந்தைகளை தாளாட்டும் போது பாடினா குழந்தைங்க உயரமாகவும் உன்னதமாகவும் வாழ்வாங்க அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கை. ஆண்டுக்கு 2 திருவிழா இங்கே நடத்தப்படுது. ஒன்று சித்திரை, இன்னொன்று மார்கழி திருவாதிரை. அப்புறம் இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா 9 தீர்த்தங்கள் இருக்குது. சிவபெருமானால் பரதநாட்டிய கலையை உலக மக்களுக்கு முதலில் அறிமுகப்பட்ட இடம் இது.
மிக பழமையான ஊரான உத்தரகோசமங்கையில் ஒரு முறை பக்தர்கள் வந்து சென்றால் மனநிறைவோடு இருக்கலாம். கிட்டத்தட்ட 3000 வருஷம் ஆகியும் பூத்து குலுங்கும் இலந்தை மரம் வந்து தென்னாடுடைய சிவனுக்காகவே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. இங்கே முக்கியமான ஸ்பெஷல் ஒன்று பார்த்திங்கன்னா, லிங்கத்துக்கு வந்து அவங்க ஒரு டைம், அதாவது நாங்கள் காலையில் போயிருந்தோம், அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 முகம் வந்து வைப்பாங்க. பிரம்மா, சிவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு. இவங்க 3 பேருமே ஒரே இடத்துல இருக்கிறதா வந்து கருதி அவங்களுக்கு அந்த 3 இது வந்து வைப்பாங்க. அது இலந்தை மரத்துக்கு கீழவா இல்லைன்னா வந்து இலந்தை மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு லிங்கம் இருக்கும். அங்கே தான், அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு 3 வடிவங்கள், அதாவது உருவமே இல்லாமல் தான் இருப்பாங்க இல்லையா. ஆனால் அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த முக அமைப்பு மாதிரி வைப்பாங்க. அதாவது முக அமைப்பு இருக்காது. பிரம்மனுக்கு குறிக்கக்கூடிய திலகம், அப்புறம் பெருமாளுக்குரிய நாமமும், அதுக்கப்புறம் சிவனுக்கு உரிய பட்டையும், இதே வந்து போட்டு அந்த 3 வடிவமாக அவங்க வந்து ஒரே இதில் காட்சி தரதாக வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே பண்ணுவாங்க. அதை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் பாருங்கள். அதே மாதிரி மங்களநாதருக்கும் பார்த்திங்கன்னா உருவ அமைப்பு உள்ள ஒரு முகம் வந்து வச்சுருப்பாங்க. லிங்கம் தான் அவர். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் அந்த முகம் வச்சு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆராதனை காட்டுவாங்க. ரொம்ப ஸ்பெஷலான கோயில் இது இந்த மங்களநாதர் உடனுரை, மங்களநாயகி உடனுரை மங்களநாதர் கோயில். டைம் கிடைச்சா மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.